Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 100 Girlfriends Who You Really Loves You சீசன் 2ல எபிசோட் 9 தான். எபிசோடு வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நான் அப்பதான் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே இந்த சோலார் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதனால இதே மாதிரி போச்சுன்னா இந்த உலகமே அப்படியே ஐசேஜால முழுங்கி போயிடும். இது நம்ம ஹைஜோ போன்ல பாத்துன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குதான். அங்க எல்லாருமே இருக்காங்க. என்ன ஹைஜோ தான் உம்முன்னு உட்காந்து இருக்கான். ஆமா ஹைஜோ என்ன ஆச்சு இன்னைக்கு நீ ஏதோ வாயில சாப்பிட்டுட்டு கம்முன்னு உட்காந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நீ உட்காந்து இருக்க. குசோரி ஹைஜோட மண்டையில இருக்க அந்த முடிய எடுக்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது அந்த பியூட்டி எபிசோட்ல யார் உள்ள இருக்கணும்னு டிசைட் பண்றதுக்காக இவங்க ஒரு கேம் விளையாடுனாங்களே. அதனால தான் நம்ம ஹைஜோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இது கவலைப்பட வேணாம், அதுக்காக தான் நான் இருக்கேன். குசோரி இருக்கும்போது என்ன பயம் கிட்ட இது இருக்கு. இதை நீங்க குடிச்சாலே போதும் உங்களோட முடி அது பயங்கரமா வளரும். கேத்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைலையும் பண்ணிக்கலாம். குரோமியும் ஆமா யங் லேடி இதை நம்ம பண்ணணுமா? என்ன யங் லேடின்னு கூப்பிடக்கூடாது, உன்னோட அம்மா நீ கூப்பிடலாம். அவ முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏதோ ஒண்ணு இன்னைக்கு எல்லாருமே ஹேர் ஸ்டைல பண்ண போறீங்க. ஹெல்ப்பா இருக்க போறது நம்ம மீடோ தான். மீடோ எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல பண்ணி விடுவாங்க. அந்த பொண்ணோட முடிய வச்சு ஆரம்பிக்கலான்னு போறா. ஆனா அதுக்குள்ள அவ கத்துறா, ஹே நீங்க கண்ணை தோந்தாச்சு இப்படி வெட்டணும்ல. இதே மாதிரி அவங்க முடியும் வெட்டுறாங்க. ஒருத்தவங்களோட ஹேர் ஸ்டைலும் அப்படி வேற லெவல்ல இருக்கு. இவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணிருப்பாங்களா? அங்க அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமும் தோணுது. சயின்டிஸ்ட் பொண்ணு இந்த மாதிரி நம்மளோட முடியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஏதோ சொன்னல, அது என்னது? அதை நான் பண்ணலாமா? ஐயோ நம்ம ஹக்காரியோட அம்மா யோசிக்காம குடிச்சிடறாங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அதுக்குள்ள அவங்கள சுத்தி ஒரே முடியாயிது. அவங்க ஒரு குக்குன்குள்ள மாட்டிக்கிறாங்க. அம்மா இப்போ உங்களோட நிலைமை ஏன் இப்படி ஆச்சு? இது ஒரு பேடான ஃபீலிங். எல்லாருமே ஓடுங்க. மேடு பொண்ணை காப்பாத்தலான்னு போவோமா? அந்த முடி அவளை பிடிக்க வருது. இதனால ஹைஜோ காப்பாத்த போறான். என்ன ஒண்ணு லைட்டா உன்னோட கால் சுலுக்கிது. இவங்க அங்க இருந்து எப்படியே தப்பிக்கிறாங்க. ஆனா இன்னமும் தெரியல இப்போ நம்ம எப்படி ஹாரிய காப்பாத்த போறோம். என்ன பிரச்சனைனா அவங்களோட முடி அது அவங்களோட பிரெயினோட பாண்ட் ஆயிடுச்சு. நான் கொடுத்த அந்த கெமிக்கல்னால அவங்களோட முடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஐயோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமே. ஏன்னா மேன்கைண்டுக்கு இந்த மாதிரி பவர் வந்தா அவ்வளவுதான். அவங்களோட முடி அவங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. அவங்களோட பிரெயின்ல என்னென்ன விஷயம் நிரம்பி இருக்கோ அதை யோசிச்சுதான் இதுவும் செயல்படும். எங்க அம்மாவோட யோசனை எல்லாமே ஒரு விதமா இருக்குமே. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான். அதாவது தெரிஞ்சிருக்கு இவளுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு. இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல. இப்போ நம்மள அது தேடி வரோம்னா நம்ம இங்கிலிருந்து தப்பிக்கணும். அந்த முடியும் மத்தவங்களை பிடிக்கலான்னு அதுக்குள்ள குசரி எல்லாருமே தள்ளி விடுறா. சீக்கிரம் தப்பிக்க பாருங்க. விழலான்னு போறா. ஆனா அந்த முடி காப்பாத்துது. ஹக்காரி சொன்ன மாதிரியே நம்ம குசோரிய பிடிச்ச ஒரு விதமா அது பண்ண ஆரம்பிக்குது. மாதிரி அங்க ஓடி போறாங்க. அந்த வித்தியாசமான லேடியும் இவங்களை தொத்தினதா அதை தள்ளி விட்டது. அங்க சயின்டிஸ்ட் பொண்ணுக்கு புரியுது இந்த விஷயம். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நானே இதை சரி பண்றேன். அதே வேகத்தோட போறா. ஆனா அவளும் கடைசியில மாட்டிக்கிறா. சீக்கிரமா ஓடுங்க. சைடு ஹக்காரியும் மாட்டிக்கிறா. சீக்கிரம் ஓடி போயிருந்தா நீ இருக்காத. ஓடி போக மாட்டேன், செத்து கூட போவேன். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். ஏய் என் கை பயங்கரமா வலிக்குது, விடுறியா? விட்டாது பிச்சுன்னு வந்துடும். சரி நான் விடுறேன். அவளோட நிலைமையும் அதே மாதிரி ஆகுது. இந்த மாதிரி அவங்க கீழே பாக்குறாங்க. கீழே ஒரு பொண்ணும் அவங்க கிட்ட மாட்டிக்கினாங்க. அதனால என்னென்ன பண்ணுமோ அந்த முடிய வச்சு எல்லாத்தையுமே அது பந்து. இங்க எனக்கு டவுட் என்னன்னா இந்த ஸ்கூல்ல பொண்ணுங்க ஒண்டி தான் படிக்கிறாங்களா, ஹைஜோ ஒண்டி தான் பையனா இங்க காட்டியிருக்காங்க? உங்களுக்கு டவுட் வந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கார் இருக்கு எத்துக்கு வராங்க. அங்கதான் நம்ம ஹஹாரியோட கார் இருக்கு. வழியா இவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கார் ஆனே ஆகல. என்ன பிரச்சனையா இருக்கும்? கண்டிப்பா இது ஓலோட இச்சுன்னு நினைக்கிறேன். நீ 20 எபிசோடு போனக்கு அப்புறமா இதெல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது இதுக்கு காரணமும் நம்ம ஹாரியோட முடிதான். இதனால இக்குவும் இந்தாவும் வெளியில போய் தள்ளுறாங்க. ஒர்க்கும் ஆயிடுது. அங்க இந்தாவும் சொல்றான், ஏய் இந்த பேட்டை கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி பேட்டை கொடுக்குறான். அதை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்க இக்குக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இக்கு தப்பிச்சிடறான். ஆனா நம்ம இந்த அங்கேயே மாட்டிக்கிறான். சைடு அந்த முடி இன்னமும் விட்டு கொடுக்காம அந்த கேட்டை அப்படியே கவர் பண்ண பாக்குது. அதுக்குள்ள இக்கு பிடிக்க இக்குவோட கையை பிடிச்சு இக்குவையும் ஒரு வழி ஆக்கியது. இந்த மாதிரி அந்த நாட்டுல இருக்க ஒரு பொண்ணுங்களையும் அது அப்படியே ப்ரோசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அங்க இருக்கிற காரு, அங்க இருக்கிற பில்டிங்கு, ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த முடி அப்படியே ப்ரோசஸ் பண்ணுது. அப்புறம் அவங்க அப்படியே ஓடி போறாங்க. ஆனா அந்த முடி தொத்திக்கினே வருதா. அதனால அவங்களுக்கு புரியுது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு மாடிக்கு போகணும். அந்த முடி வரனால சுசுகாவும் மீடு போனா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி சுசுகா ஏதோ ஒரு கெமிக்கலை குடிக்கிறா. இதனால அவளுக்கு ஒரு அழகான காதும் தான். அழகை தேடி அந்த முடி ஆட்டோமேட்டிக்கா அங்க போகுது. புரியல என்ன விஷயம் ஆச்சாங்க. அதுதான் சுசுகாக்கு அந்த பன்னியோட காது வந்திருக்குல, பியூட்டியால அந்த முடி அட்ராக்ட் ஆயிருக்கு. அதனால தான் அது தேடி போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம உள்ள போகணும். இதே மாதிரி அவங்க பில்டிங் குள்ள போகிறாங்க. பில்டிங் குள்ள ஆல்ரெடி அவ்வளவு கூட்டம். மேல இடம் இல்ல. நீங்க வேற எங்கேயாச்சும் போறீங்களா? ஆனா அதுக்குள்ள மத்தவங்களையும் அது அப்படியே பிடிக்குது. இவங்களுக்கு வேற வழியே இல்லாம படிக்கட்டு வழியா போக ட்ரை பண்றாங்க. இதே மாதிரி எப்படியும் அவங்க மேலேயும் வராங்க. அதுல பார்த்தாதான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இந்த உலகமே அப்படியே இந்த முடியால கவர் ஆயிருக்கு. சைடு ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணும் இதை பத்தி சொல்லிருக்கு. இந்த உலகம் ஏதோ ஒரு வித்தியாசமான முடியால கவர் ஆயிருக்கு. அது என்ன கிரியேச்சரா இல்ல முடியா? ஆனா அதுக்குள்ள அந்த முடி இவளையும்
இடத்தையும் கவர் பண்ணுது. இந்த சைடு அவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்டா இங்க தான் வரப்போகுது. அதனால அவங்க 2 பேரும் டீம் போட்டு அதை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுகிக்கு முடியை எப்படியெல்லாம் வாரணும்னு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம நானோக்கு முடியை எப்படி வெட்டணும் தெரியும். ஒரு காம்பினேஷனா வச்சு அங்க வெட்டுறாங்க. நம்ம ஹீரோவால் தான் அங்க எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவனோட கால்ல லைட்டா அடிபட்டிருக்கும். இதை பத்தி யோசிப்பானா அவனை நோக்கி அப்படியே முடிவது. சுகியும் நானும் காப்பாத்த போறாங்க. ஆனா கடைசியில அது அவங்களையும் பிடிச்சது. நான் வந்து என்ன பண்றது? ஆனா அதுக்குள்ள மேல ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோ ஹைஜோ எப்படியாச்சும் மேல வாங்க. நீங்க 2 பேருமா எப்படி நீங்க தப்பிச்சீங்க? அதுக்கும் மேல ஹெலிகாப்டர் உங்ககிட்ட எப்படி இருக்கு? நம்ம ஆஹாரியோட ஹெலிகாப்டர் தான். நாங்க எப்படி தப்பிச்சோம்னா சுசுகாக்கு அந்த பன்னியோட இயர்ஸ் வந்ததுல அதனால சுசுகாவால நல்லாவே கேட்க முடிஞ்சது. லெஃப்ட் ரைட்னு நாங்களும் தப்பிச்சு எப்படியும் இங்க வந்தோம். ஹைஜோ அவங்க 2 பேரை கூப்பிடுறான். இருந்தாலும் அவங்க 2 பேரால அங்க வர முடியல. ஜோ இப்போ வந்து இந்த உலகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது எக்ஸப்ட் ஒரே ஒருத்தங்களால. அது வந்து வேற யாரும் இல்ல, ஹாரியோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிற நீதான் இந்த உலகத்தை காப்பாத்தணும். இதுக்கப்புறம் அவன் ஹெலிகாப்டர் வழியா அங்க போறான். அங்க இதே மாதிரி இவங்க வெட்டி போட்டா எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதனால ஹைஜோ சொல்றான் எனக்கு வந்து வேற வழி தெரியல, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் வந்து அந்த கோரா இருக்கிற அந்த ஸ்டெம் அங்க வந்து எனக்கு கொண்டு போங்க. நம்ம அங்க போனா ஒண்டிதான் நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியும். ஆனா நீ உறுதியா இருக்கியா? உன்னால இதை பண்ண முடியுமா? அப்படி தோத்து போயிட்டா அவ்வளவுதான். இல்ல என்னால பண்ண முடியும். ஆஃப்டர் ஆல் நான் ஹாரியோட பாய் ஃப்ரெண்டு, அதனால நான் பண்ண போறேன். அங்கல இருந்து ஹைஜோ அப்படியே குதிக்கிறான். குதிக்கும் போது யோசிக்கிறான் இந்த முடி இது வந்து ஒருத்தங்களையும் அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கல. அவங்கள காயப்பத்தல. ஏன்னா குசோரிக்கு அப்படிதான் ஆச்சு. அதனால நான் கவலைப்பட போதில்ல. என்னோட போனே உடைஞ்சு போனாலும் பரவாயில்ல. நான் வந்து எப்படியாச்சும் ஆஹாரியை எழுப்பணும், நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். வேகத்தோட போறாங்க. ஏகப்பட்ட முடி வரனால ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கி போயிடறான். சீன்ல ஒரு இருட்டா இருக்கு. அந்த இடத்துல ஆஹாரியோட ரியலான ஹஸ்பண்ட் அவரு வராரு. லைஃப்ல நீ கொடுத்த அந்த டைம்னால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இப்போ எனக்கு புரியுது ஆஹாரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நீ காப்பாத்துறதுக்கு உன்னோட உயிரை ஆபத்துல போட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் ட்ரை பண்ற. 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப லவ்வபிளா தான் இருக்கீங்க. நீ போய் உன்னோட கடமையை பண்ணு. அதுக்கப்புறம் அவன் முழிச்சு பாக்குறான். அந்த இடத்துக்கும் வந்துட்டான். அங்கதான் ஹாரி ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்காங்க. அக்காரியோட அம்மாவை எழுப்ப பாக்குறான். இருந்தாலும் அவங்க எழுந்துக்கல. தெரிஞ்சு இவங்களை எழுப்பணும்னா ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான விஷயத்த நான் வந்து பண்ணணும். நான் இவங்களோட மைண்ட்னால தான் எவ்வளவு விஷயம் ஏற்படுது. எனக்கு வேற வழியில நான் இதை தான் பண்ணணும். அங்க அப்படியே கிஸ் பண்ண அந்த முடி வந்து அப்படியே அவங்கள வித்து அங்க இப்பதான் அவங்களுக்கு ரியலைஸே ஆகுது. ரெண்டாரோ இது வந்து நீதானா? நான் மன்னிச்சிரு, என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை. இந்த உலகமே என்னால கவர் ஆயிடுச்சு. என்னோட முடியால வந்து எல்லாரையுமே ட்ராப் பண்ணிட்டேன். ஈவன் இப்போ நான் எழுந்துட்டேன். இருந்தாலும் என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க வந்து எதுவுமே பண்ணல. நீங்க தெரியாதனமா 2 கெமிக்கலை குடிச்சனால தான் எவ்வளவு பிரச்சனை. இதுக்கப்புறம் அங்க ஹக்காரி மத்தவங்களை காட்டுறாங்க. திடீர்னு அந்த முடி வந்து அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுல, அப்படியே வானத்துல ஒரு மேகத்தை நோக்கி போகுது. அங்க இப்பதான் எல்லாருக்குமே விஷயம் புரியுது. ஹைஜோ எல்லாரையுமே காப்பாத்திட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லா முடியுது. ஆனா அவங்க அம்மா தான் வெளியிலேயே வரல. அம்மா லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடலாம்ல, அவங்க வெளியில வரல. திடீர்னு டோர் ஒண்டி திறக்குது. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹைஜோ தான். என்ன மன்னிச்சிருங்க, வந்து இப்படி வந்திருக்க கூடாது. ஆனா இத பாருங்க, இப்போ ஒரு முடி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இன்சிடென்டா நடந்ததுல, அதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது வந்து எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. முடியல ஒரு அற்புதமான ஸ்மெல்லும் இருந்திருக்கு. அது முக்கியமா நார்த் பக்கத்துல ஒரு ஐசேஜ் வந்து உருவாக வேண்டியது. அது இந்த உலகமே ஐஸால அப்படியே நிறைய வேண்டியது. சூரியனால இந்த முடி எரிஞ்சு போனனால இந்த நெருப்பை இன்னமும் அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த உலகம் ஐஸால நிறைஞ்சு போகாம இந்த உலகம் திரும்ப பழையபடி மாறி இருக்கு. பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க தான் எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க. இங்க வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம். நீங்க தான் இந்த உலகத்தையே காப்பாத்திருக்கீங்க. நானும் இதுக்காக ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு பாய் ஃப்ரெண்டா நான் தான் இதை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஃபைனலா நீங்க பண்ணிட்டீங்க. உங்களால இந்த உலகம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த சூரியன்ல என்னோட முடி எரிஞ்சு போச்சு. அதனால என்னோட கில்ட்டும் ஃப்ரீ ஆச்சு. மத்தவங்களும் வர நம்ம ஹக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம். இதான் இந்த உலகத்துக்கே நம்ம ஹக்காரி ஒரு அம்மாவா மாதிரி இந்த உலகத்தை காப்பாத்தனா. ஜஸ்ட் கிடிங் தான் அப்படின்னு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போடுங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.